மொத்தம் எத்தனை முகாம் போட்டிருக்கீங்கம்மா? மொத்தம் 11 கேம்ப் இருக்கு சார். பள்ளிப்பாளையத்துல 5, குமாரபாளையத்துல 5, கபிலர் மலையில 1 சார். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு 3 பகுதி தான் சார் ரொம்ப பாதிக்கப்பட்டது. குமாரபாளையம் நகராட்சி, பள்ளிப்பாளையம், கபிலர் மலையில ஒரே ஒரு கிராமம் சார். இன்னைக்கு தேதிக்கு நமக்கு இப்ப 11 ரிலீஃப் சென்டர் இருக்கு சார். 1086 மக்கள் நம்மளுடைய நிவாரண முகாம்கள்ல இருக்காங்க. ஒவ்வொரு கேம்புக்கும் அலுவலர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு விஏஓ இன்சார்ஜா இருக்காரு சார். பப்ளிக் சார் வணக்கம் சார். என் பேர் தனலட்சுமி சார். நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்துல இருக்கிறேங்க சார். எங்களுக்கு எல்லா வசதியும் நகராட்சிக்காரங்க செஞ்சு தராங்க சார். கலெக்டர் அம்மாவும் 4 தடவை 5 தடவை வந்து பாத்துட்டு போறாங்க சார். கவுன்சிலர் சார், தலைவர் சார் எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க சார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நிம்மதியா பத்திரமா இருக்கிறாங்க சார். தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. புயல் பாதுகாப்பு மையங்கள்ல வந்து உணவு, குடிநீர் வசதிகள், ஜெனரேட்டர் வசதிகள் சார், கழிப்பறை எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க சார். நம்ம டீம் போத் ரெவென்யூ சைட்ல இருந்தும் சரிங்க சார், ரூரல் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு பாதுகாப்பு மையத்திலையும் ஒரு ஆளுங்க இருக்காங்க சார். நைட்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க, பாத்துங்க. எஸ் சார் ஃபுல் எல்லாமே எல்லா டீம்ஸும் தயாரா தான் சார் இருக்கும். நாங்க வில் டேக் கேர் சார். நோ ப்ராப்ளம் சார். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நம்ம பாத்துக்கிறோம் சார். தயார் நிலையில இருக்கோம் சார். டிஎன்டிஆர்எஃப் வந்து ஒரு 88 பேர் இருக்காங்க சார். 7 காய்ச்சல் வச்சிருக்கோம் சார். மணல் மூட்டை மற்ற விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லா கேம்புக்கும் இன்சார்ஜ் போட்டிருக்கீங்களா? ஆமா சார். 10 கேம்ப் 10 தாசில்தார் கேம்ப்ல போட்டிருக்கோம் சார். 4 டெப்டி கலெக்டர்ஸ் போட்டிருக்கோம் சார். ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கேம்ப் போட்டிருக்கோம் சார். ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு 99 இடத்துல இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு சார். மயிலாடுதுறையில மாத்திரம் 3 இடம் சார். 5 இடம் நம்ம போர்டு வச்சிருக்கோம் சார். சரி, சார்